முக்கிய செய்திகள். கோப்பையுடன் நாடு திரும்பிய கிரிக்கெட் வீரர்களுக்கு மும்பையில் உற்சாக வரவேற்பு. வான்கடே மைதானத்தில் நடந்த பாராட்டு விழாவில் 125 கோடி ரூபாய் பரிசு. தவறான தகவல் அளித்த பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களவைத் தலைவரிடம் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்த வழக்கில் 6 பேர் கைது. சாமியார் போலே பாபாவிடம் விசாரிக்கவும் உத்தரப்பிரதேச போலீசார் திட்டம். காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்க வேண்டும். எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு ஸ்டாலின் தனித்தனியாக அழைப்பு. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ரிஷி சுனக் கட்சிக்கு பலத்த பின்னடைவு. 14 ஆண்டுகளுக்கு பின் வரலாறு காணாத வெற்றியை நோக்கி தொழிலாளர் கட்சி. வணக்கம். இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்து தொழிலாளர் கட்சி முன்னிலையில் உள்ளது. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வடக்கு அயர்லாந்து, வேல்ஸ் ஆகிய 4 பகுதிகளிலிருந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்திற்கு 650 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. இரவு 10 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தற்போதைய பிரதமர் ரிஷி சுனக் இடம்பெற்றுள்ள பழமைவாத கட்சிக்கும் கியர் ஸ்டாமர் தலைமையிலான தொழிலாளர் கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. 2010ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பழமைவாத கட்சியில் கடந்த 14 ஆண்டுகளில் டேவிட் கேமரூன், தெரசா மே, போரிஸ் ஜான்சன், லிஸ் ட்ரஸ், ரிஷி சுனக் என 5 பிரதமர்கள் பதவி வகித்துள்ளனர். பொருளாதார மந்தநிலை, வரி உயர்வு, பொது சுகாதாரத்திற்காக செலவு அதிகரிப்பு, அதிக அளவு வெளிநாட்டினர் குடியேற்றம் உள்ளிட்டவை முக்கிய பிரச்சனைகளாக இந்த தேர்தலில் முன்வைக்கப்பட்டன. மொத்தமுள்ள 650 இடங்களில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 326 இடங்கள் தேவை. இந்திய நேரப்படி காலை 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதலில் இருந்தே எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி அனைத்து இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. ரிஷி சுனக் தலைமையிலான ஆளும் பழமைவாத கட்சி தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது. இதற்கிடையே தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகளில் தொழிலாளர் கட்சி 350க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்றும் ஆளும் பழமைவாத கட்சி 140 இடங்களை பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காலை 7 மணி நேர நிலவரப்படி தொழிலாளர் கட்சி 48 இடங்களிலும் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி 3 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு தொகையை பிசிசிஐ வழங்கியது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற 9வது 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை கைப்பற்றி ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. தனி விமானத்தில் பார்படாஸில் இருந்து நேற்று டெல்லி திரும்பிய இந்திய வீரர்கள் பிரதமர் திரு மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் மும்பை விமான நிலையத்திற்கு கோப்பையுடன் வந்த இந்திய வீரர்களை மலர்களை தூவியும் மாலை அணிவித்தும் ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மும்பையில் திறந்த பேருந்தில் இந்திய வீரர்கள் கோப்பையுடன் வெற்றி பேரணி நடத்தினர். இதை காண லட்சக்கணக்கான ரசிகர்கள் குவிந்ததால் மரைன் டிரைவ் சாலை பகுதி முழுவதும் மனித தலைகளாக காட்சியளித்தனர். கடல் போல் குவிந்திருந்த ரசிகர்கள் வெள்ளத்தில் மிதந்தவாறு மாலை 5 மணிக்கு வெற்றி பேரணி தொடங்கியது. கொட்டிய மழையை கூட பொருட்படுத்தாமல் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ரசிகர்கள் மரைன் டிரைவ் பகுதியில் இருந்து வான்கடே மைதானம் வரை உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிரிக்கெட் வீரர்கள் இருந்த சொகுசு பேருந்து ரசிகர்கள் கூட்டத்தில் ஊர்ந்து செல்லவே சிரமப்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் ஒன்று அவ்வழியாக வேகமாக செல்ல ரசிகர்கள் வழிவிட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு நடுவே வான்கடை மைதானத்தை அடைந்த வீரர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. பின்னர் இந்திய வீரர்களுக்கு பிசிசிஐ தலைவர் ரோஜர் பின்னி மற்றும் செயலாளர் ஜெய்ஷா ஆகியோர் பாராட்டு தெரிவித்தனர். மேலும் பிசிசிஐ சார்பில் இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. அப்போது பேசிய இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இந்த உலகக்கோப்பை ஒட்டுமொத்த நாட்டுக்கானது என்றும் கோப்பைக்காக அயராது உழைத்த அனைத்து வீரர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் உருக்கமாக கூறினார். இறுதிப் போட்டியின் முக்கியமான கடைசி ஓவரை ஹர்திக் பாண்டியா சிறப்பாக வீசியதாக ரோஹித் சர்மா கூறியபோது ஹர்திக் ஹர்திக் என மைதானமே அதிரும் அளவுக்கு ரசிகர்கள் முழக்கங்களை எழுப்பினர்.
பின்னர் மைதான வளாகத்தை விராட் கோலி, ரோஹித் சர்மா மற்றும் சக வீரர்கள் சுற்றி வந்து ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். மக்களவையில் தவறான தகவல்களை தெரிவித்த பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் கடிதம் எழுதியுள்ளது. அந்த கட்சியின் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 2ஆம் தேதி மக்களவையில் பேசிய திரு மோடி, காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு மாதம் 8,500 ரூபாய் வழங்குவதாக பொய்யான வாக்குறுதி அளித்துள்ளதாக குற்றம் சாட்டியதாகவும், இது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் வழங்கப்படும் என்று கூறியதை தவறாக தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிட்ட இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளதாக பிரதமர் பேசியது உண்மைக்கு மாறானது என்று கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ராணுவத்தில் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் இல்லை என்றும் தவறான தகவலை மக்களவையில் திரு மோடி கூறியுள்ளதாகவும், அந்த காலத்தில் காவல்துறையினரிடமே புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் இருந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மிக் 29, ஜாக்வார், மிராஜ் 2000 மற்றும் சுகோய் LU-30 உள்ளிட்ட ஜெட் விமானங்கள் இல்லை என்று தவறான தகவலை பிரதமரும் மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூரும் மக்களவையில் தெரிவித்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அணுகுண்டு, அக்னி உள்ளிட்ட ஏவுகணைகள் இருந்ததாகவும் கடிதத்தில் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. எனவே 115வது விதியின்படி தவறான தகவல் அளித்த பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவரிடம் காங்கிரஸ் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சாமியார் போலே பாபாவின் குற்ற பின்னணியை விசாரிக்க உள்ளதாக அம்மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹத்ராஸ் மாவட்டத்தில் சாமியார் போலே பாபா நடத்திய ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான சாமியார் போலே பாபா மீது உத்தரப்பிரதேச போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அலிகர் சரக ஐஜி திரு ஷலப் மாத்தூர், ஹத்ராஸ் சம்பவம் தொடர்பாக 4 ஆண்கள் 2 பெண்கள் என ஆசிரம தன்னார்வ தொண்டர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணிக்கு காவல்துறையின் உதவியை வேண்டாம் என்று அவர்கள் கூறியதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தும் பணியை தன்னார்வ தொண்டர்கள்தான் மேற்கொண்டுள்ளனர். காவல்துறையின் உதவியை அவர்கள் வேண்டாம் என்று கூறியிருந்தனர். கூட்டம் அதிகமாகும் போது அதை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து இவர்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை என்பதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதும் அவர்கள் சம்பவ இடத்தில் இருந்து தப்பி ஓடிவிட்டதாக ஐஜி தெரிவித்தார். முக்கிய குற்றவாளியான பிரகாஷ் மதுகர் என்பவரை தேடி வருவதாகவும், அவர் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் கூறிய அவர், பிரகாஷ் மதுகருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான அனுமதி சாமியார் போலே பாபா பெயரில் கோரப்படாததால் முதல் தகவல் அறிக்கையில் அவரது பெயர் இடம்பெறவில்லை என்றும், தேவைப்பட்டால் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் ஐஜி கூறினார். இந்நிலையில் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் செய்தியாளர்களிடம் இதனை உறுதி செய்தார். இதற்கிடையே மத்திய பிரதேசத்தில் உள்ள சாமியார் போலே பாபாவின் ஆசிரமத்திற்கு அம்மாநிலத்தை ஆளும் பாஜக அரசு சீல் வைத்துள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் அனைத்து நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் தனித்தனியாக எழுதியுள்ள கடிதத்தில், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அமல்படுத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமாக 8,74,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊரக பகுதிகளிலும் இதனை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டு வரும் 11ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் தாம் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் நீங்கலாக மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்புடைய அமைச்சர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் 14,40,351 மாணவ மாணவியர் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தால் பள்ளிகளில் மாணாக்கர்களின் வருகை அதிகரித்துள்ளது என்பதையும், பெற்றோரிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும் தனது அறிக்கையில் திட்டக்குழு தெரிவித்துள்ளதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எனவே எல்லா குழந்தைகளும் பசியின்றி கல்வி அறிவு பெறும் வகையில் ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியருக்கும் இந்த திட்டத்தினை விரிவுபடுத்தும் நிகழ்ச்சியை திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அன்றைய தினம் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசின் மருத்துவ சேவை மற்றும் கட்டமைப்பு வசதிகள் மிகச் சிறப்பாக உள்ளதாக பாராட்டு தெரிவித்துள்ள தெலுங்கானா சுகாதாரத்துறை அதிகாரிகள் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை தங்கள் மாநிலத்தில் செயல்படுத்த உள்ளதாக கூறியுள்ளனர். சாலை விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்திற்குள் கட்டணமில்லா உயிர்காக்கும் அவசர சிகிச்சைக்கான நம்மை காக்கும் 48 திட்டம் 2021ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை உடையவர்கள், இல்லாதவர்கள், பிற மாநிலத்தவர், வெளிநாட்டவர் என தமிழ்நாட்டின் எல்லைக்குள் ஏற்படும் சாலை விபத்துகளில் காயமடைவோருக்கு கட்டணமின்றி மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இலவச சிகிச்சைக்கான உச்சவரம்பு தொகையும் 1 லட்சம் ரூபாயில் இருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்டை மாநிலமான தெலுங்கானாவைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் 3 குழுக்களாக நேற்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு செய்தனர். தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அவசர சிகிச்சை மையங்களை ஆய்வு செய்து திட்டம் செயல்படுத்தப்படும் விதம் குறித்து அரசு மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில சுகாதாரத்துறை அதிகாரி திருமதி விசாலாட்சி, இத்திட்டத்தால் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளில் இறப்பவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இப்போ வரைக்கும் 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்களை போய் சேர்ந்துருக்குது. இந்த திட்டத்தை அப்படியே தெலுங்கானாவில் அமுல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை குறித்து படிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 சிறப்பு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் இந்த எமர்ஜென்சி ரூமில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் என்னுடைய கலந்துரையாடலில் கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த நெஞ்சுவலி மருத்துவத்துறையும் சிறப்பு மருத்துவர்களும் இருக்கிறதுனாலே மிகப்பெரிய அளவில் இறப்பினுடைய எண்ணிக்கையை அவங்களால குறைக்க முடிஞ்சிருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் தெலுங்கானாவில். சிகிச்சை முடிந்து வீடு திரும்பும் நோயாளிகள் மருந்துகளை வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் தேவையான அனைத்து மருந்துகளும் இங்கு ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் வாங்கிச் செல்ல சிறப்பு மருந்து மையம் அமைக்கப்பட்டுள்ளது குறித்தும் அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் தேரணி ராஜன் உள்ளிட்ட மருத்துவர்கள் உடனிருந்தனர். விமானத்தில் பயணிப்பவர்கள் மட்டும்தான் மனிதர்களா என கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் வழி அனுப்ப வருபவர்களுக்கும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் அல்லாது வழி அனுப்ப செல்பவர்களுக்கு குடிநீர், கழிப்பறை, உணவு வசதிகள் இல்லை என்று கூறியுள்ளார். விமானத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அனுப்பிய பின்னர் குடிநீர், உணவு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இதுவரை கழிப்பறை வசதி செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் அவர் தெரிவித்துள்ளார். நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார், திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விமானத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விமான நிலையத்துக்குள் அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பயணிப்பவர்கள் மட்டும் மனிதர்கள் அல்ல என்றும் வழி அனுப்ப வருபவர்களும் மனிதர்கள்தான் என்றும் கருத்து தெரிவித்தனர். கழிப்பிட வசதி செய்து தருவதே மனிதநேயமாக இருக்கும் என்று கூறிய நீதிபதிகள் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் கழிவறை அமைக்கும் பணிகள் எப்போது நிறைவடையும் என்று கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து பதிலளிக்குமாறு விமான நிலைய இயக்குநருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் சிறப்பு ரயிலில் 200 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை கோவை, சென்னை நெல்லை, சென்னை மைசூரு, கோவை பெங்களூரு வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் தினசரி இயக்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே சிறப்பு வந்தே பாரத் ரயில் வியாழன் முதல் ஞாயிறு வரை வாரத்தில் 4 நாட்கள் இயக்கப்படுகிறது. சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயிலில் மதுரை வரை செல்ல 888 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் சிறப்பு ரயிலில் 1086 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2 ரயில்களிலும் ஒரே வசதி, செல்லும் தூரம் ஒன்றாக உள்ள நிலையில் கட்டணம் 200 ரூபாய் அதிகமாக இருப்பது பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேசிக் அடிப்படை கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக அறிவிச்சிருக்கிற ஸ்பெஷல் வந்தே பாரத் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் 200 ரூபாய் கட்டணம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக தாம்பரத்துலேருந்து மதுரைக்கு செல்றதுக்கு ஒரு 200 ரூபாய் ஏற்கனவே ஓடிட்டு இருக்க திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலை ஒப்பிடும் போது இந்த ஸ்பெஷல் வந்தே பாரத் ரயிலில் கட்டணம் 200 ரூபாய் அதிகமாக இருக்குது.
தமிழ்நாட்டின் பிற வழித்தடங்களில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களுக்கு ஒரு கட்டணமும் நாகர்கோவில் வரை செல்லும் சிறப்பு ரயிலுக்கு ஒரு கட்டணமும் நிர்ணயித்திருப்பது சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதன் நோக்கத்தையே சிதைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கோவையில் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட 30,000 ரூபாய் மதிப்புள்ள பானிபூரி அழிக்கப்பட்டது. வயது வித்தியாசமின்றி பலருக்கு மிகவும் பிடித்த நொறுக்கு தீனிகளில் ஒன்றாக உள்ள பானிபூரி ரசத்தில் புற்றுநோய் ஏற்படுத்தும் நிறமூட்டிகள் கலக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பானிபூரி கடை மட்டுமன்றி தயாரிப்பு கூடங்களிலும் நேரடியாக சென்று சோதனை நடத்தினர். இதில் சுகாதாரமற்ற முறையில் தயாரித்து தரையில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த பானிபூரி மற்றும் தரமற்ற நெகிழி பையில் அடைத்து வைத்திருந்த பானிபூரிகளை அதிகாரிகள் ஃபினாயில் ஊற்றி அழித்தனர். மேலும் பலமுறை உபயோகப்படுத்தி கருப்பு நிறத்தில் மாறிப்போன எண்ணெயை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மெயினாக குடல் சார்ந்த உபாதைகள் தான் மெயினாக வரும். பார்த்திங்கன்னா அல்சர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு பின்னாடி இந்த மாதிரி கலர்டு ஐட்டம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாப்பிடும்போது அது மாதிரி புற்றுநோய் அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கலர் ஐட்டங்களும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 30,000 ரூபாய் மதிப்புள்ள பானிபூரி அழிக்கப்பட்டது. 12,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்பட்டதாக திரு தமிழ்ச்செல்வன் கூறினார். பயன்படுத்தவே முடியாத உருளைக்கிழங்கையும் பயன்படுத்தி மசாலா தயாரித்ததையும் கண்டுபிடித்து அவர்கள் அழித்துள்ளனர். சென்னை பாம்பன் சாமி கோயில் கும்பாபிஷேகத்திற்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாயூரம் குரு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச அன்னதான சபையின் தலைவர் திரு சரவணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சாமிகளின் சமாதியை வளைத்து கட்டுமானம் அமைத்து வரும் 12ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த இந்து சமய அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கோயிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை எதிர்த்து பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ள நிலையில் கும்பாபிஷேகத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி திருமதி பவானி சுப்புராயன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கும்பாபிஷேகம் நடத்த எந்த தடையும் இல்லை என்றும் திட்டமிட்டபடி கும்பாபிஷேகம் நடத்தலாம் என்றும் உத்தரவிட்டார். மனுதாரர் தம் கோரிக்கை குறித்து அறநிலையத்துறையிடம் மனு கொடுத்து அது குறித்து வருகிற 24ஆம் தேதிக்குள் தங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்துக் கூறலாம் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்த கும்பாபிஷேகத்தின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையேயான முதலாவது T20 போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அந்த அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் மற்றும் T20 தொடர்களிலும் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியிலும் விளையாடி வருகிறது. இதில் நடைபெற்று முடிந்த ஒருநாள் தொடர் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையேயான T20 தொடர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணியும் லாரா வால்வர்த் தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணியும் இன்று மோத உள்ளன. பலம் வாய்ந்த இரு அணி வீராங்கனைகளும் நேற்று தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி வரலாறு காணாத வெற்றியை பெறும் நிலையில் உள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை BCCI வழங்கியது. மக்களவையில் தவறான தகவல்களை தெரிவித்த பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் கடிதம் எழுதியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.